Hi guys, welcome to our channel. இந்த வீடியோல Group 4 free test number 26 கான answer key explanation தான் பார்க்க போறோம். இந்த டெஸ்ட்ல 10th தமிழ் full test வந்துட்டு இருந்திருக்கும். ஓகேவா? நாம தமிழ்ல வெற்றிகரமா 10ஆம் வகுப்பு வரைக்கும் இன்னையோட அதாவது நேத்திய டெஸ்டோட வந்து முடிஞ்சிருக்கும். அதுக்கான answer key தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம क्वेश्चन பேப்பர் வந்து பார்த்திருப்பீங்க. ஒரிஜினலாவே வந்து டிஎன்பிசிக்கு எப்படி क्वेश्चन இருக்குமோ அதே மாதிரியே வந்து நம்ம வந்து கொடுத்திருப்போம். இப்படிதான் வந்து இங்க ஆஃப்லைன்ல வராங்க இல்லையா, இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி தான் கொடுப்போம். ஓகேவா? அவங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்து ஓஎம்ஆர் சீட்ல வந்துட்டு பிராக்டிஸ் பண்ண சொல்லுவோம். சோ உங்களுக்கு வந்துட்டு பிராக்டிஸா இருக்கட்டும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த क्वेश्चन பேப்பரை வந்து நேத்து கொடுத்திருந்தோம். ஓகேவா? சோ நீங்க எவ்வளவு क्वेश्चंस கரெக்டா எழுதிருக்கீங்க அப்படிங்கறது அவுட் ஆஃப் 100க்கு எவ்வளவு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. அதே மாதிரி நீங்க ஃப்ரெஷரா இப்பதான் வந்து டிஎன்பிசி பத்தி படிக்கிறீங்க, இல்ல டிஎன்பிசி எக்ஸாம் அட்டெண்ட் பண்றதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா क्वेश्चन பேப்பர் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா, அவங்களும் வந்து இந்த क्वेश्चனை பாத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம டெலிகிராம் சேனல்ல நீங்க ஜாயின் ஆகாத அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஒவ்வொரு வீடியோ கீழேயுமே லிங்க் இருக்கும், நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதுலதான் வந்துட்டு குவிஸ் கண்டக்ட் பண்றதா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் சொல்றதா இருக்கட்டும், எல்லாமே வந்து டெலிகிராம்ல தான் இருக்கும். அதே மாதிரி டெஸ்ட்டுக்கான போர்ஷனுமே வந்து டெலிகிராம்ல தான் நாங்க வந்து சென்ட் பண்ணுவோம். ஒருவேளை நீங்க நியூவா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாத இருக்கும், அதனால டெலிகிராம்ல ஜாயின் ஆகாத இருந்தீங்கன்னா ஜாயின் ஆகிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இதுக்கான ஆன்சர் கீ பார்க்கலாம். டோட்டலி 100 क्वेश्चंस. இது குரூப் 4க்குனே வந்து எடுத்த क्वेश्चन. இது முதல் கேள்வி, தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ள நூல் எது? விடை ஆப்ஷன் சி, திருக்குறள் மெய்ப்பொருளுரை. இதோட ஆசிரியர் யாரு? அதாவது உலகியல் 100, கனிச்சாறு, பள்ளி பறவைகள், இது எல்லாமே வந்து பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல்கள் தான். இது மட்டும் இல்லாம கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம், என்சுவை என்பது, மகப்பு குவஞ்சி போன்ற நூல்களையும் வந்து அவர் எழுதியிருக்காரு. கனிச்சாறு 8 தொகுதிகளை கொண்ட ஒரு நூல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். அதுவே நம்மளுக்கு பாடப்பகுதியா கொடுத்திருப்பாங்க 10ஆம் வகுப்பு புத்தகத்துல. அவர் எழுதிய திருக்குறள் மெய்ப்பொருளுரை தான் தமிழுக்கு கருவூலமா அமைஞ்சிருக்கு. ஓகேவா? இது ஒரு இன்டைரக்டான क्वेश्चन. நீங்க அதுல பாத்தீங்க அப்படின்னா நூல்வெளியில கொடுத்திருப்பாங்க. கேள்வி 2, தமிழழகனார் எத்தனை சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார்? விடை ஆப்ஷன் ஏ 12. கேள்வி 3, வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி எது? விடை ஆப்ஷன் ஏ ஓமையணி. ஏன் இது ஓமையணி? போலும் அப்படிங்கிற ஓம உருபு வந்திருக்கிறதுனால டைரக்டாவே காட்டிருச்சு. சோ இது ஓமையணி. கேள்வி 4, தொகைநிலை தொடர்கள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. கூற்று 1, முற்று பெறாத வினை வினைச்சொல்லை கொண்டு முடிவது வினையற்ற தொடராகும். கூற்று 2, முற்று பெறாத வினை பெயர் சொல்லை கொண்டு முடிவது வினைமுற்று தொடராகும். கூற்று 3, இடைச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது இடைச்சொல் தொடர். கவனிங்க, கூற்று 1 என்ன கொடுத்திருக்காங்க? முற்று பெறாத வினை வினைச்சொல்லை கொண்டு முடிகிறது வினையற்ற தொடர்னு கொடுத்திருக்காங்க. இது கரெக்ட் தான். கூற்று 2 பாருங்க, முற்று பெறாத வினை பெயர் சொல்லை கொண்டு முடிவது வினைமுற்று தொடர்னு கொடுத்திருக்காங்க. இது தவறு. ஏன் அப்படின்னா பெயர் சொல்லை கொண்டு முடியும் போது அது பெயரற்ற தொடர். ஓகேவா? சோ இது தவறாயிருக்கு. கூற்று 3 பாருங்க, இடைச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது இடைச்சொல் தொடர். இது கரெக்ட் தான். நாம படிச்சிருப்போம் இடைச்சொல் அப்படின்னா பெயரையும் வினையையும் சார்ந்து வருவது இடைச்சொல், பெயரையும் வினையையும் அதாவது பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் மிகுதிப்படுத்தி வருவது உரிச்சொல், பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வருவது இடைச்சொல் அப்படின்னு படிச்சிருப்போம். அதனால இது கரெக்டா தான் இருக்கு. ஓகேவா? நீங்க இந்த தொகைநிலை தொடர் இருக்கு இல்லையா சார், தொகாநிலை தொடர் இருக்கு இல்லையா, அதை பத்தி நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? வினைமுற்று தொடர், வினைச்சொல் தொடர், பெயரச்ச தொடர், அந்த மாதிரி நிறைய இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா இடைச்சொல் தொடர் இதை பத்தி எல்லாம் கொடுத்திருப்பாங்க. அதை படிச்சு பார்க்கும் போதுதான் உங்களுக்கு வந்து இது புரியும். ஓகேவா? ஒருவேளை நீங்க படிக்காத இருக்கீங்க அப்படின்னா அதை செக் பண்ணி பாருங்க. அப்ப கூற்று 2 மட்டும் தான் சரியா இருக்கு. கூற்று 1, 3 கூற்று 2 மட்டும் தவறா இருக்கு. கூற்று 1, 3 சரியா இருக்கு. அப்போ அந்த மாதிரி ஆப்ஷன் எங்க இருக்கு? இது பாருங்க, கூற்று 1, 2 சரின்னு கொடுத்திருக்காங்க, 2 நம்மளுக்கு தவறுன்னு தெரியும். அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டா இருக்கு. கூற்று 1, 3 மட்டும் சரி. கேள்வி 5, வேங்கை 8 என்பது எவ்வகை மொழி? அதாவது எவ்வகை மொழிக்கான எடுத்துக்காட்டு அப்படிங்கறத क्वेश्चन. விடை ஆப்ஷன் பி, பொதுமொழி. ஓகே, கவனிங்க, பொதுமொழி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பொதுமொழினா என்ன அப்படின்னா ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அதே சொல்லு பிரிந்து நின்று வேறொரு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் இந்த தொடர்மொழிக்கும்
பொதுவா அமைஞ்சிருந்தது அப்படின்னா அதுதான் பொதுமொழி. ஓகேவா? அதுக்கான எடுத்துக்காட்டு தான் இந்த வேங்கையும் எட்டும். இந்த வேங்கை அப்படிங்கிறது ஒரு மரத்தை குறிக்குது, எட்டு அப்படிங்கிறது ஒரு எண்ணை குறிக்குது. ஓகேவா? கேள்வி 6. 10 பாட்டு நூல்களுள் ஒன்றான முல்லைப்பாட்டு எத்தனை அடிகளை கொண்டது? விடை ஆப்ஷன் ஏ 103. அதே மாதிரி இந்த முல்லைப்பாட்டு நூல் தான் 10 பாட்டு நூல்களிலேயே மிக சிறிய அடிகளை, அதாவது குறைந்த அடிகளை கொண்ட நூல். கேள்வி 7. புதிய ஆத்திச்சூடி என்ற நூலில் குழந்தைகளுக்கான நீதிகளை பாடல்களில் தந்தவர்? விடை ஆப்ஷன் பி பாரதியார். இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆத்திச்சூடி அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கான ஆசிரியர் ஔவையார். இதுவே புதிய ஆத்திச்சூடி அப்படின்னா பாரதியார். அறிவியல் ஆத்திச்சூடினா அதற்கான ஆசிரியர் நெல்லை சு முத்து அவர்கள். ஓகேவா? கேள்வி 8. பா சிங்காரம் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக வழங்கிய தொகை எவ்வளவு? விடை ஆப்ஷன் டி 7.5 லட்சம் ரூபாய். கேள்வி 9. வருந்தி வந்தவர்க்கு எய்தலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே என்ற அடிகள் இடம்பெற்ற நூல்? விடை ஆப்ஷன் ஏ கம்பராமாயணம். கேள்வி 10. சீவளமாறன் என்ற பட்டப்பெயரை பெற்றவர்? விடை ஆப்ஷன் ஏ அதிவீரராம பாண்டியர். உங்களுக்கான கொஸ்டின், சீவளமாறன் எந்த நூலின் ஆசிரியர்? கேள்வி 11. அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் என்ற அடிகள் இடம்பெற்ற நூல்? விடை ஆப்ஷன் ஏ நற்றிணை. கேள்வி 12. டேஸ் 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 இவை மூன்றன் நாமம் கெட கெடும் நோய் இக்குறட்பாவில் கோடிட்ட இடத்தை நிரப்புக? விடை ஆப்ஷன் ஏ காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெட கெடும் நோய். கேள்வி 13. நாடு மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர்? விடை ஆப்ஷன் ஏ மகாகவி பாரதியார். கேள்வி 14. தமிழ் மொழி கடலோடு ஒத்திருத்தலை இரட்டுற மொழிதல் பாடலில் பாடியவர்? விடை ஆப்ஷன் சி சந்த கவிமணி. இரட்டுற மொழிதல் நூலோட ஆசிரியர் தான் சந்த கவிமணி. இதுக்கு ஸ்லேடை அணி அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்கு. கேள்வி 15. கோபுலபுரத்து மக்கள் என்ற நூல் சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு? விடை ஆப்ஷன் டி 1991. கேள்வி 16. தொகாநிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும்? விடை ஆப்ஷன் பி 9. இதுவே தொகைநிலை தொடர் கேட்டிருந்தாங்கன்னா 6. கேள்வி 17. 10 பாட்டு நூல்களுள் கூத்தராற்றுப்படை என அழைக்கப்படும் நூல்? விடை ஆப்ஷன் ஏ மலைப்படுகடாம். இது ரொம்பவே முக்கியமான கேள்வி, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கேள்வி 18. திருவள்ளுவர் பெயரில் முதல் தமிழ் கணினி உருவாக்கப்பட்ட ஆண்டு? விடை ஆப்ஷன் பி 1983. கேள்வி 19. பெயர்ச்சொல் வினை அடையாக மாறுவது எந்த அளபெடையில்? பெயர்ச்சொல் வினை அடையாக மாறுவது எந்த அளபெடையில்? விடை ஆப்ஷன் டி சொல்லிசை அளபெடை. கேள்வி 20. உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்றவர்? விடை ஆப்ஷன் டி தொல்காப்பியர். கேள்வி 21. தொகைநிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும்? விடை ஆப்ஷன் பி 6. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்னா 6, தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும்னா 9. ஓகேவா? கேள்வி 22. காலம் கடந்த பெயரச்சம் என அழைக்கப்படுவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். விடை ஆப்ஷன் சி வினைத்தொகை. கேள்வி 23. உரைத்த என்ற சொல்லின் பகுப்பத உறுப்பிலக்கணத்தில் பெயரச்ச விகுதி என்னன்னு கேட்டிருக்காங்க. கவனிங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஒருவேளை நம்மளுக்கு தெரியல அப்படின்னா இதுல பகுப்பத உறுப்பிலக்கணம் பாக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்ப பாருங்க, இதுல உரை அப்படிங்கிறது பகுதி. அடுத்தது இன்னும் மீதம் இருக்கு, இத்தும் தாவும் இருக்கு. அப்போ உரை கூட்டல் இத்து கூட்டல்
இந்த தா இருக்கு இல்லையா, இந்த தாவை எப்படி பிரிக்கலாம், இத்து கூட்டல் ஆ அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். ஓகேவா, இத்து கூட்டல் ஆ அப்படின்னு சொல்லி பிரியும். இதுல பாருங்க, உரை என்பது பகுதி, இத்து என்பது சந்தி, இத்து என்பது இறந்த கால இடைநிலை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தா அப்படிங்கிறது இத்து கூட்டல் ஆ சேர்ந்துதான் தா அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஆ அப்படிங்கிறது பெயரச்ச விகுதி. ஒருவேளை இந்த இடத்துல ஈ இருந்தது அப்படின்னா வினையச்ச விகுதி. கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, உரைத்த என்ற சொல்லின் பகுப்பத உறுப்பிலக்கணத்தில் பெயரச்ச விகுதி எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஆ தான் பெயரச்ச விகுதி. ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆ. கேள்வி 24, இந்தியா எந்த ஆண்டு முதல் புயல்களுக்கு பெயர் வைக்க 64 பெயர்களை பட்டியலிட்டுள்ளது? விடை ஆப்ஷன் ஏ 2004. இது வந்து நம்ம மிக்சன் புயலை பத்தி பார்த்தோம் இல்லையா, அதிலே வந்து சொல்லியிருப்போம் இந்தியா பெயரிட்ட ஆண்டு, இந்தியாவை தாக்கிய புயல்கள் என்ன, எந்த நாடு பெயர் வழங்கியது, தமிழ்நாடு தாக்கிய புயல்கள் என்ன, எந்த ஆண்டு வந்து பெயர் வழங்கியது நாடுலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம கட்டாயமா சைக்ளோன்ஸ் ரிலேட்டடா ஒரு கேள்வி எக்ஸாம்ல வந்தே தீரும். ஒரு கொஸ்டின் அவுட் ஆயிட்டதாவே நினைச்சுக்கோங்க. அதை பார்க்காத கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க. ஓகேவா, கண்டிப்பா டைரக்டான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் அது கண்டிப்பா இருக்கும். பார்க்காதவங்களுக்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துறேன், அதையுமே வந்து பாத்துருங்க. ஓகேவா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா 2023 வந்தது எல்லாமே இந்த வீடியோல போட்டாச்சு. ஓகேவா, வந்து சைக்ளோன்ஸ் எல்லாமே சோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி வரவிருக்கக்கூடிய சைக்ளோன்ஸ்க்கும் என்னென்ன பெயரிட்டு இருக்காங்க அப்படிங்கறதையும் பார்த்தாச்சு அந்த வீடியோல. ஓகேவா, கேள்வி 25, இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் காத்திருத்தல் எந்த நிலத்திற்குரிய உரிபொருள் ஆகும்? விடை ஆப்ஷன் டி, முல்லை. கேள்வி 26, நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா என பாராட்ட பெற்றவர். இதை நம்ம நல்லா நோட் பண்ணணும். பாராட்ட பெற்றவர் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க, பாராட்டியவர் அப்படின்னு சொல்லி சொல்ல கிடையாது. சோ இதுக்கான விடை ஆப்ஷன் ஏ, பாரதியார். பாரதியார் தான் பாரதிதாசனால பாராட்ட பெற்றிருப்பாரு. ஓகேவா, என்னென்னலாம் பாரதிதாசன் வந்து பாரதியார சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா, சிந்துக்கு தந்தை, புதிய அறம் பாட வந்த அறிஞன், ஓகேவா, மரம் பாட வந்த மறவன், இது எல்லாமே சொல்லி வந்து பாராட்டியிருப்பாரு பாரதிதாசன் அவர்கள். ஓகேவா, சோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாராட்ட பெற்றவர் யாருன்னா அந்த பாராட்டு யாருக்கு கிடைச்சதுன்னு தான் கேட்டிருக்காங்க. பாரதியார். பாராட்டியவர் யாருன்னு கேட்டாதான் நீங்க பாரதிதாசனை செலக்ட் பண்ணணும். கேள்வி 27, உலக வானிலை அமைப்பின் மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் அமைந்துள்ள இடம் எது? விடை ஆப்ஷன் சி, புதுதில்லி. கேள்வி 28, தாய்லாந்து நாட்டு மன்னரின் முடிச்சூட்டு விழாவில் எந்தெந்த பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர்? விடை ஆப்ஷன் ஏ, திருப்பாவை திருவெம்பாவை. இதை வந்து தனிநாயகம் அடிகள் வந்து சொல்லியிருப்பாரு. கேள்வி 29, முல்லை நிலத்திற்குரிய பூ வகைகளில் பொருத்தமற்றது எது? விடை ஆப்ஷன் பி, காயா. முல்லை, பிடவம், தோன்றிப்பூ இது எல்லாமே முல்லை நிலத்திற்குரிய பூ. கேள்வி 30, காசி காண்டம் என்ற நூல் தொடர்பான கீழ்கண்ட கூற்றில் சரியானது எது? காசி காண்டத்தோட ஆசிரியர் யாரு? அதிவீரராம பாண்டியர். ஓகேவா, நான் அந்த கொஸ்டின் தான் வர கேட்டுட்டேன், அதுக்கு நானே ஆன்சர் சொல்லிட்டேன். அவரோட இன்னொரு பேர் தான் சேவலமாறன். ஓகேவா, பாருங்க, கூற்று 1, காசி நகரத்தின் பெருமைகளை அதிவீரராம பாண்டியர் இயற்றிய காசி காண்டம் கூறுகிறது. ஓகே. கூற்று 2, துறவு இல்லறம் பெண்களுக்குரிய பண்புகள், வாழ்வியல் நெறிகள், மறுவாழ்வில் அடையும் நன்மைகள் ஆகியவற்றை பற்றி கூறுகிறது. கூற்று 3, விருந்தோம்பல் செய்யும் இல்லற ஒழுக்கங்களாக 9 பண்புகளை 17வது பாடல் கூறுகிறது. இதுக்கான விடை ஆப்ஷன் டி, அனைத்துமே சரிதான். ஓகேவா, காசி நகரத்தோட பெருமைகளை தான் இந்த காசி காண்டம் அப்படிங்கறது கூறும். அதோட ஆசிரியர் தான் அதிவீரராம பாண்டியர். துறவு இல்லறம் பெண்களுக்குரிய பண்புகள், வாழ்வியல் நெறிகள், மறுவாழ்வில் அடையும் நன்மைகள், இத பத்திலாம் தான் இந்த நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கும். இந்த நூல்ல விருந்தோம்பல் செய்யும் இல்லற ஒழுக்கங்களாக 9 பண்புகளை, ஓகேவா, இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட், 9 பண்புகளை வந்து சொல்லப்பட்டிருக்கும். ஓகேவா, அது 17வது பாடல். கேள்வி 31, ஒற்றளபெடையில் அளபெடுக்கும் மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கை யாது? விடை ஆப்ஷன் டி, 10. கேள்வி 32, இன்மையிலும் விருந்தோம்பல் தொடர்பான கீழ்கண்ட கூற்றில் சரியானது எது? கூற்று 1, தானியம் ஏதும் இல்லாத நிலையில் விதைக்காக
வைத்திருந்த திணையை உரலில் இட்டு குத்தி எடுத்து விருந்தினருக்கு விருந்தளித்த செய்தி, அதாவது அந்த செய்தி கூறும் நூல் நற்றிணைன்னு கொடுத்திருக்காங்க. கூற்று 2, இரும்புடை புலவால் வைத்தனன் இன்று இக்கோட்டு சீரியால் பணையம். புறநானூறு. தன் வீட்டுக்கு வந்த விருந்தினரை நேற்று வந்த விருந்தினரை கவனிக்கிறதுக்காக தலைவன் அவரு கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லாத தன்னோட யாழையே போய் பணையம் வைத்தானாமா. அந்த செய்தி புறநானூர்ல சொல்றதா சொல்லியிருக்காங்க. கூற்று 3, இளையான்குடி மாரநாயரின் வீட்டுக்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளித்த செய்தி பெரிய புராணத்தில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல எது சரி எது தவறு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். கவனிங்க. தானியம் ஏதும் இல்லாத நிலையில் விதைக்காக வைத்திருந்த திணையை உரலில் இட்டு குத்தி எடுத்த விருந்தினருக்கு விருந்தளித்த செய்தி அப்படின்னு கொடுத்திருக்காங்க இல்லையா. இதுக்கான நூல் நற்றிணை கிடையாது, புறநானூறு. இது தவறு. ஓகேவா. அதுவும் எந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க அப்படின்னா, எந்த வரியில கொடுத்திருப்பாங்கன்னா, குரல் உணங்கு விதை திணை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இளன் அப்படிங்கிற வரியில கொடுத்திருப்பாங்க. இது புறநானூறுக்குரிய பாடல். ஓகேவா. புறநானூறுக்குரிய பாடல் தான் இந்த செய்தி. புறநானூறு பாடல்ல தான் இந்த செய்தி சொல்லிருப்பாங்க, நற்றிணை கிடையாது. சோ தவறு. ஓகேவா. அடுத்தது கூற்று 2, இரும்புடை புலவால் வைத்தனன் இன்று கோட்டு. அந்த யாழ பணையம் வைத்த செய்தி புறநானூறு தான். இது கரெக்ட் தான். அதே மாதிரி சிவனடியாருக்கு விருந்தளித்த செய்தி பெரிய புராணம் தான். சிவனடியார் ரிலேட்டடா வந்ததுன்னா அது கண்டிப்பா பெரிய புராணம் தான். சோ இதுவுமே சரி. அப்போ கூற்று 1 தான் தவறு. அது புறநானூற்று பாடல்ல தான் அந்த செய்தி இடம் பெற்றிருக்கு. அப்ப கூற்று 1 தவறா இருக்க மாதிரி பாருங்க. இதுல 1 சரி, இங்கேயும் 1 சரி, இது எல்லாமே அனைத்தும் சரின்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்ப இதுலயும் 1 வந்துருச்சு. அப்போ ஆப்ஷன் பி கூற்று 2, 3 மட்டும்தான் சரி. ஓகேவா. கேள்வி 33, மா ராமலிங்கம் எழுதிய எந்த நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பெற்றது? விடை ஆப்ஷன் டி புதிய உரைநடை. எழில் முதல்வனோட பெயர் தான் மா ராமலிங்கம். ஓகேவா. இவர் எழுதிய நூல் தான் யாதுமாகி நின்றாய் எங்கெங்கும் காணினும் இனிக்கும் நினைவுகள். கசக்கும் நினைவுகள் கிடையாது, இனிக்கும் நினைவுகள். ஓகேவா. இதெல்லாம் இவருடைய நூல்கள். கேள்வி 34, 10 பாட்டு நூல்களில் குறைந்த அடிகளை உடைய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஆல்ரெடி பார்த்தாச்சு. முல்லைப்பாட்டு 103 அடிகளை கொண்டதாக இருக்கும். கேள்வி 35, சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணிந்து வேக வேண்டும் என்று கூறியவர்? விடை ஆப்ஷன் டி கா சச்சிதானந்தன். கேள்வி 36, பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் என்ற நூலை எழுதியவர்? விடை ஆப்ஷன் ஏ நீலமணி. கேள்வி 37, பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருளல்லதில்லை பொருள் இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி எது? விடை ஆப்ஷன் சி சொல் பொருள் பின்வரும் நிலையணி. இங்க பாருங்க, பொருள் 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 பொருள்னு வந்த சொல்ல திரும்ப திரும்ப வந்திருக்கு. சொல் பின்வரும் நிலையணி. கேள்வி 38, ஆதி வைத்திய நாத புரிகுக நாடுக என்ற அடியில் குறிப்பிடப்படும் கடவுளின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விடை ஆப்ஷன் சி முருகன். ஓகேவா. இந்த வரியில குறிப்பிடப்படக்கூடிய கடவுளோட பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. கேள்வி 39, குலசேகர ஆழ்வார் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. கூற்று 1, குலசேகர ஆழ்வார் வாழ்ந்த நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டு. கூற்று 2, வித்துவக்கோடு என்னும் ஊர் கேரள மாநிலத்தில் பாலக்காடு மாவட்டத்தில் உள்ளது. கூற்று 3, 4000 திவ்ய பிரபந்தத்தில் முதலாயிரத்தில் 691வது பாடலை குலசேகர ஆழ்வார் பாடினார். இதுக்கான விடை ஆப்ஷன் டி கூற்று 1, 2, 3 சரி. ஓகேவா. இது 3மே சரிதான். கேள்வி 40, கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று டேஸ் பெருமைப்படுகிறார்? விடை ஆப்ஷன் ஏ பாரதியார். கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பாரதியார் தன்னை பெருமைப்படுத்திக்கிறாரு. கேள்வி 41, சா கந்தசாமியின் படைப்பில் சாகித்ய அகாதமி விருது பெற்ற புதினம்? விடை ஆப்ஷன் டி விசாரணை கமிஷன். கேள்வி 42, எந்த நாட்டில் உள்ள சாப்ட் வங்கி பெப்பர் என்ற இயந்திர மனிதனை உருவாக்கியது? விடை ஆப்ஷன் ஏ ஜப்பான். கேள்வி 43, குலசேகர ஆழ்வார் பாடிய பெருமாள் திருமொழியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை? விடை ஆப்ஷன் பி 105. கேள்வி 44, எந்த ஆண்டு IBM நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு கணினியான வாட்சன் நோயாளி ஒருவரின்
அதாவது கணினியான வாட்சன் நோயாளி ஒருவரின் புற்றுநோயை கண்டுபிடித்தது? விடை ஆப்ஷன் டி 2016. கேள்வி 45. சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எது? விடை ஆப்ஷன் சி பரிபாடல். பண் அப்படின்னா என்னது? இசை. ஓகேவா, இதை ஒரு இசை நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்வி 46. வாழ்க்கை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதில் இருக்கவே செய்கிறது என்று கூறியவர்? விடை ஆப்ஷன் சி ஸ்டீபன் ஹாக்கிங். கேள்வி 47. ஓங்கு பரிபாடல் என்று அழைக்கப்படுகின்ற பரிபாடல் என்ற நூலிலிருந்து இன்று வரை கிடைத்துள்ள பாடல்களின் எண்ணிக்கை? விடை ஆப்ஷன் ஏ 24. மொத்தம் 70 பாடல்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்மளுக்கு இப்ப தற்போதைக்கு கிடைத்துள்ள பாடல்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 24 தான். ஓகேவா. கேள்வி 48. சதாவதானம் தொடர்பான கூற்றுகளில் சரியான கூற்றுகள் எவை? கூற்று 1, சதம் என்றால் 100 என்று பொருள். கரெக்ட் தான். கூற்று 2, ஒருவரது புலமையையும் நினைவாற்றலையும் நுண்ணறிவையும் சோதிப்பதற்காக ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்களையும் நினைவில் கொண்டு விடையளித்தல் சதாவதானம். சரி. கூற்று 3, சதாவதானம் என்னும் கலையில் சிறந்து விளங்கியவர் செய்குதம்பி பாவலர். இதுவுமே சரிதான். 3 கூற்றுமே சரி. அப்போ இதுக்கான விடை ஆப்ஷன் டி. கூற்று 1, 2, 3 சரி. கேள்வி 49. கும்பாட்டம் என்று அழைக்கப்படுவது? விடை ஆப்ஷன் சி கரகாட்டம். அதே மாதிரி புறநானூர்லயும் ஒரு வரி சொல்லிருப்பாங்க, நீரத வரியா கரகத்து. ஓகேவா, கரகாட்டத்தை பற்றிய செய்தி இடம்பெற்றுள்ள நூலும் புறநானூர் தான். ஓகேவா. கேள்வி 50. ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் கேட்டல் எவ்வகை வினா? விடை ஆப்ஷன் டி அறியா வினா. இதுவே ஆசிரியர் மாணவர்கிட்ட கேட்டா அது அறிவினா. அவங்க தெரிஞ்சுக்கிட்டு மாணவர்கிட்ட கேட்கிறாங்க, மாணவர்கள் தெரியாம ஆசிரியர் கிட்ட கேட்கறதுனால அது அறியா வினா. கேள்வி 51. கடைத்தெரு எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளது என கூறல் எவ்வகை விடை? விடை ஆப்ஷன் ஏ சுட்டு விடை. ஓகேவா, இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கை காட்டி சொல்லுவாங்க இல்லையா, சோ அதனால அது சுட்டு விடை. கேள்வி 52. சா கந்தசாமி இயற்றிய புதினங்களில் இடம்பெறாதவை எவை? ஆப்ஷன் ஏ சூரிய வம்சம், ஆப்ஷன் பி வசந்தகுமாரி, ஆப்ஷன் சி தொலைந்து போனவர்கள், ஆப்ஷன் டி சாயாவனம். விடை ஆப்ஷன் பி வசந்தகுமாரி. கேள்வி 53. கம்பர் இயற்றிய நூல்களுள் பொருத்தமற்றது எது? விடை ஆப்ஷன் சி சடகோபன் அந்தாதி. ஏர் எழுபது, சிலை எழுபது, சரஸ்வதி அந்தாதி. இது மூணுமே அவருடைய நூல் தான். கேள்வி 54. செங்கீரை பருவம் பிள்ளை தமிழின் எத்தனையாவது பருவம் ஆகும்? விடை ஆப்ஷன் ஏ 2வது. கேள்வி 55. நட்சத்திரங்களின் நடுவே வெறும் பொழுது ஆகிய கவிதை தொகுதிகளை படைத்தவர்? விடை ஆப்ஷன் ஏ உமா மகேஸ்வரி. கேள்வி 56. திரௌபதி அம்மன் வழிபாட்டின் ஒரு பகுதியாகவும் டேஸ் இருக்கிறது? விடை ஆப்ஷன் சி தெருக்கூத்து. கேள்வி 57. டேஸ் என்பது மழை வேண்டி நிகழ்த்தப்படுவதாக இருக்கிறது? விடை ஆப்ஷன் பி அர்ஜுனன் தபசு. கேள்வி 58. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இக்குறட்பாவில் இடம்பெற்றுள்ள பொருட்கோள்? விடை ஆப்ஷன் சி முறை நிரல் நிறை பொருட்கோள். கேள்வி 59. ஸ்டீபன் ஹாக்கிங் எழுதிய காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் வெளிவந்த ஆண்டு? விடை ஆப்ஷன் பி 1988. கேள்வி 60. பொருட்கோள் எத்தனை வகைப்படும்? விடை ஆப்ஷன் பி 8. கேள்வி 61. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உரைப்பது? விடை ஆப்ஷன் ஏ உற்றது உரைத்தல். விடை அந்த டைம்ல என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லிடுறது. எனக்கு கால் வலிக்குது, கை வலிக்குதுன்னு சொல்றது. நீ விளையாட போல கை வலிக்கும் அந்த மாதிரி சொன்னா அது நடக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறது. ஓகேவா, அதுக்கு என்னன்னு சொல்லுவாங்க, உருவது கூறல் விடை அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்வி 62. கம்பர் தொடர்பான கீழ்கண்ட கூற்றில் சரியானது எது? கூற்று 1. கம்பர் ராமனது வரலாற்றை தமிழில் வழங்கி ராமாவதாரம் என பெயரிட்டார். கூற்று 2. திருவெண்ணை நல்லூர் சந்திரன் ஸ்வர்க்கி என்ற வள்ளலால் கம்பர் ஆதரிக்க பெற்றார். கூற்று 3. கம்பராமாயண பாடல்கள் சந்தனயம் மிக்கவை. கம்பர் சோழ நாட்டு திருவலந்தூரை சார்ந்தவர்.
இதற்கான விடை பாருங்க, ஆப்ஷன் சி கூற்று 1, 3 மட்டும் சரி. ஏன் அப்படின்னா திருவண்ணைநல்லூர் சந்திரஸ்வர்க்கி அவரு கிடையாது. ஓகேவா, சடையப்ப வள்ளல் தான் வந்து இவர் ஆதரிச்சிருப்பாரு. ஓகேவா, சோ அது தவறு. கேள்வி 63, அகப்பொருள் இலக்கணம் தொடர்புடைய கூற்றில் தவறானது எது? விடை ஆப்ஷன் டி, எல் என்றால் திங்கள் என்பது பொருள். பாருங்க, முதற் பொருள் அப்படிங்கிறது நிலமும் பொழுதும், கரெக்ட். பெரும் பொழுது அப்படிங்கிறது ஓராண்டோட 6 கூறுகளா இருக்கும், அதுவுமே சரி. சிறு பொழுதுனா ஒரு நாளோட 6 கூறுகள், இது 3மே சரிதான். ஓகேவா, சோ ஆப்ஷன் டி தான் தவறு. கேள்வி 64, ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுதல் எவ்வகை வினா? விடை ஆப்ஷன் பி, கொளல் வினா. கேள்வி 65, ஐந்திணைகளில் நெய்தல் திணையின் கருப்பொருள் தொடர்புடைய கூற்றில் தவறானது எது? விடை ஆப்ஷன் பி, யாழ். நெய்தல் யாழ் அப்படிங்கிறது. ஓகேவா, இதற்குரிய யாழ், நெய்தல் திணைக்குரிய யாழ் வந்து பாத்தீங்கன்னா விலரி யாழ், நெய்தல் யாழ் கிடையாது. ஓகேவா. கேள்வி 66, பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் எத்தனையாவது திருமொழியாக உள்ளது? விடை ஆப்ஷன் சி, 5. கேள்வி 67, போருளும் தொடுத்த ஆரையில் தெடுங்கொடி என்பன போல் மறித்துகை காட்ட இப்பாடலில் பயின்று வந்துள்ள அணி? ஆப்ஷன் சி, தற்குறிப்பேற்றணி. கேள்வி 68, பொறுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கலை சொற்கள். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாருங்க, கன்சோலேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா துணை தூதரகம். பேட்டன், பேட்டன் அப்படின்னா போன்லயே சொல்றோம்ல, பேட்டன் போடுங்க அப்படின்னா அது காப்புரிமை. ஓகேவா. அடுத்தது கைட், இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா வணிக குழு. இரிகேஷன் அப்படின்னா பாசனம். ஓகேவா, அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 3142. கேள்வி 69, மாப்போ சிவஞானம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. கூற்று 1, தந்தையார் பெயர் பொன்னுசாமி, அன்னையின் பெயர் சிவகாமி, பெற்றோர் இவருக்கு இட்ட பெயர் ஞானப்பிரகாசம். கூற்று 2, சரபையர் என்ற முதியவர் ஒருவர் இவருடைய பெயரை மாற்றி சிவஞானி என்றே அழைத்தார். கூற்று 3, இவரின் கேள்வி ஞானத்தை பெருக்கிய பெருமையிலே திருப்பாதிரி புலியூர் நாணியார் அடிகளுக்கே மிகுந்த பங்குண்டு. இதுக்கான விடை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி, கூற்று 1, 2, 3 மூணுமே சரிதான். தந்தையார் பெயர் பொன்னுசாமி கரெக்ட், அன்னையோட பெயர் சிவகாமி தான், பெற்றோர் இவருக்கு இட்ட பெயர் ஞான பிரகாசம். சரபையர் அப்படிங்கிற முதியவர் வந்துட்டு இவரோட பெயரை மாற்றி சிவஞானி அப்படின்னு அழைச்சிருப்பாரு, கரெக்ட். இவரின் கேள்வி ஞானத்தை பெருக்கிய பெருமை யாருக்கு இருக்குன்னா திருப்பாதிரியூர் புலியூர் நாணியார் அடிகளுக்கு தான் இருக்கு. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேவா, சோ 3 கூற்றுமே சரி, ஆப்ஷன் டி தான் ஆன்சர். கேள்வி 70, வெண்பாக்கள் எத்தனை வகைப்படும்? விடை ஆப்ஷன் ஏ, 5. கேள்வி 71, பால் வகை தெரிந்த பகுதி பண்ட முடலம் குவித்த கூல வீதியும் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல்? விடை ஆப்ஷன் பி, சிலப்பதிகாரம். கேள்வி 72, வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்ற நூல் என்ன ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றது? விடை ஆப்ஷன் ஏ, 1966. கேள்வி 73, சிலப்பதிகாரம் எத்தனை காதைகளை கொண்டது? விடை ஆப்ஷன் பி, 30. கேள்வி 74, கூப்பா ராஜகோபாலன் ஆசிரியராக பணியாற்றிய இதழ்களில் பொருத்தமற்றது? விடை ஆப்ஷன் சி, பாரத மாதா. கேள்வி 75, ஜெயகாந்தன் எழுதிய குறும்புதினங்கள் தொடர்பானவைகளில் பொருத்தமற்றது எது? விடை ஆப்ஷன் பி, தேவன் வருவாரா. கேள்வி 76, திருத்தணிக்கை உலா பாடலில் ஐம்பெருங்காப்பிய முறை வைப்பில் பாடலின் முதலில் இடம்பெற்றும் காப்பியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, விடை ஆப்ஷன் சி, சிவக சிந்தாமணி. ஓகேவா, திருத்தணிக்கை உலா பாடலில் ஐம்பெருங்காப்பிய முறை வைப்பில் பாடலின் முதலில் இடம்பெறும் காப்பியம். ஓகேவா, அப்போது சீவக சிந்தாமணி, ஐம்பெரும் காப்பியங்கள்ல ஒன்றான சீவக சிந்தாமணி. கேள்வி 77, தமிழில் எழுதிய பெண்களில் முதலில் களத்திற்கு சென்று மக்களிடம் செய்திகளை திரட்டி கதைகள் எழுதியவர்? விடை ஆப்ஷன் டி, ராஜம் கிருஷ்ணன். இவங்க வந்து நேர்ல சென்று உண்மை செய்திகளை திரட்டி வந்து கதைகள் எழுதியிருப்பாங்க, புதினங்கள் எல்லாமே. ஓகேவா, அந்த மாதிரி எழுதுனதுதான் என்னென்ன எழுதியிருப்பாங்க, கரிப்பு மணிகள். ஓகேவா, இந்த மாதிரி எழுதுனது எல்லாமே.
அதை திரட்டி எழுதுனதுதான். உப்பள தொழிலாளர்களை பத்தி அங்கேயே தூத்துக்குடியில போய் பார்த்து நூல்கள்லாம் எழுதியிருப்பாங்க. சோ அந்த பெருமை ராஜம் கிருஷ்ணன் அவர்களுக்கு தான் இருக்கு. கேள்வி 78, முகமது ரக்பி தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. கூற்று 1, இவர் 80களில் எழுத்து இதழில் எழுத்தாக்கியவர். இது தவறு. இவர் 80 அப்படிங்கிற இதழே இவர் கிடையாது. இவர் கணையாளி இதழ்ல எழுதியிருப்பார். ஓகேவா. கூற்று 2, இதுவரை நதியின் கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல் ஆகிய 3 கவிதை தொகுதிகள் வெளியாகியுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இது சரிதான். கூற்று 3, மீட்சி, சுபமங்களா, புதிய பார்வை, குங்குமம், கொல்லிப்பாவை, இலக்கிய வெள்ளிவட்டம், குமுதம் ஆகிய இதழில் இவரது படைப்புகள் வெளியாகியுள்ளன. இதுவுமே சரிதான். அப்போ கூற்று 1 மட்டும் தவறு. கூற்று 2, 3 சரி. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். கேள்வி 79, மதுரை சின்ன பிள்ளை பெற்ற விருதுகளில் பொருத்தமற்றது எது? விடை ஆப்ஷன் டி, தாமரை அணி விருது இவங்க பெறல. ஓகேவா. கேள்வி 80, வீரமாமுனிவர் டேஸ் ஆண்ட சந்தா சாஹிப் எனும் மன்னரை சந்தித்து உரையாடுவதற்காக 2 மாதங்களில் உறுதிமொழியை கற்றுக்கொண்டார். விடை ஆப்ஷன் பி, திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப். அது எத்தனையே மாதங்கள்ல? 2 மாதங்கள்ல உறுதிமொழியை கற்றுப்பாரு. கேள்வி 81, தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போ சிவஞானம் கருதியது. விடை ஆப்ஷன் ஏ, சிலப்பதிகாரம். கேள்வி 82, நாணம் என்னும் தலைப்பிலான கவிதை இடம்பெற்றுள்ள நூல். விடை ஆப்ஷன் ஏ, கோடை வயல். கேள்வி 83, தேம்பாவணி என்னும் பெருங்காப்பியத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. விடை ஆப்ஷன் பி, 3615. கேள்வி 84, எரியார் எரிதல் யாவனது எரிந்தோர் எதிர்ச்சென்று எரிதலும் செல்லான். இப்பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை ஆப்ஷன் ஏ, புறநானூறு. கேள்வி 85, தன்மை நவிற்சியணி எத்தனை வகைப்படும்? விடை ஆப்ஷன் ஏ, 4. கேள்வி 86, தம்மை விட வலிமை குறைந்தாரோடு போர் செய்வது கூடாது என்று கூறியவர். விடை ஆப்ஷன் டி, ஆவூர் மூலங்கிழார். இந்த வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படிங்கறதுக்கான ஆன்சரை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. ஓகேவா. ஏற்கனவே கொஸ்டின் கேட்டு நானே ஆன்சர் சொல்லிவிட்டேன் தெரியாம. சோ நீங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. ஓகேவா. கேள்வி 87, என் வாழ்நாளில் நானாக முயன்று சேர்த்து வைத்துள்ள சொத்துக்கள் என்னிடம் உள்ள பல்லாயிரக்கணக்கான நூல்களை தவிர வேறில்லை என்று கூறியவர். விடை ஆப்ஷன் ஏ, மாப்போ சிவஞானம். கேள்வி 88, புறம் பற்றிய செய்திகளை கூறும் புறத்திணை எத்தனை வகைப்படும்? விடை ஆப்ஷன் ஏ, 12. கேள்வி 89, வேளாண்மை செழிக்கவும் மானுடம் தலைக்கவும் டேஸ் திங்களில் நடத்தப்படும் பொன்னேர் பூட்டுதல் தமிழர் பண்பாட்டின் மகுடமாகும். விடை ஆப்ஷன் பி, சித்திரை மாதம். கேள்வி 90, பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி எனும் பாரதியின் வரலாற்று புதினத்தை எழுதியவர். விடை ஆப்ஷன் சி, ராஜம் கிருஷ்ணன். ஓகேவா. இவங்க தானே கரிப்பு மணிகள், கூட்டு குஞ்சுகள் இந்த மாதிரி நூல்கள்லாம் உண்மையாகவே நேரில் சென்று எழுதியவர் இவங்க தானே. சோ இவங்க தான் பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி அப்படிங்கிற நூலையும் எழுதியிருக்காங்க. ஓகேவா. கேள்வி 91, கிருஷ்ணமால் ஜெகநாதன் கலந்து கொண்ட விடுதலை போராட்டங்களில் பொருத்தமற்றது. விடை ஆப்ஷன் டி, சுதேசி இயக்கம். கேள்வி 92, உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அரியன் என்று கூறியவர். விடை ஆப்ஷன் ஏ, ஔவையார். கேள்வி 93, எல்லாவற்றையும் கொடுப்பவன் என்று மலையமான் திருமுடிக்காரியை டேஸ் பாராட்டுகிறார். விடை ஆப்ஷன் பி, கபிலர். கேள்வி 94, கரிசல் எழுத்தாளர்கள் வரிசையில் மூத்தவர் என அழைக்கப்படுபவர். விடை ஆப்ஷன் பி, கு அழகிரிசாமி. கேள்வி 95, நோபல் பரிசுக்கு இணையான மகசேச விருதை MS சுப்புலட்சுமி பெற்ற ஆண்டு. அதே மாதிரி மகசேசே விருதை பெற்ற முதல் இசை கவிஞரும் இவங்க தான். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த ஆண்டு அப்படின்னா ஆப்ஷன் டி, 1974. கேள்வி 96, சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள் டேஸ் மரபை சேர்ந்தவர். விடை ஆப்ஷன் டி, சேரர். கேள்வி 97, செய்யுளின் ஓரிடத்தில் நின்ற ஒரு சொல் அச்செயலின் பல இடங்களிலும் உள்ள சொற்களோடு சென்று பொருந்தி பொருளை விளக்குவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விடை ஆப்ஷன் சி, தீவகணி. இதுல தீவகம் என்பதற்கான பொருள் விளக்கு. கேள்வி 98,
உரைப்பாட்டு மடை என்பது டேஸ் காப்பியத்தில் வரும் தமிழ் நடை. இது உரைநடை பாங்கில் அமைந்திருக்கும் பாட்டு. விடை ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம். கேள்வி 99. நதியின் பிழையென்று நறுப்புணலின்மை அன்றே பதியின் பிழையென்று பயந்த நன்மை புறந்தான் என்ற அடிகளை பாடியவர். விடை ஆப்ஷன் டி கவி சக்கரவர்த்தி. கேள்வி 100. பிழையா நன்மொழி என்ற வாய்மையை டேஸ் குறிப்பிடுகின்றது. விடை ஆப்ஷன் ஏ நற்றினை. ஓகே கைஸ், கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். 100 கேள்விகள் கம்ப்ளீட்டா நம்ம பார்த்தாச்சு. இது புக் ஃபுல்லாமே எடுத்த கொஸ்டின், ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள். கிட்டத்தட்ட நம்ம பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி 3 டெஸ்ட்ல 80 கேள்விகள் அட்டன் பண்ணிருப்போம். ஓகேவா? அப்ப 80 கேள்விகள்னா என்னாச்சு, 240 கேள்விகள் பிளஸ் இது ஒரு 100 கேள்விகள், 340 கேள்விகள் நீங்க டோட்டலா 10th தமிழுக்கு மட்டுமே அட்டன் பண்ணிருக்கீங்க. சோ இதை நீங்க ரிவைஸ் பண்ணீங்கனாலே போதுமானது. எகெயின் ரிப்பீட்டா ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அதே மாதிரி உங்களோட மார்க் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. தேங்க்யூ.